அருணும் சொல்றாங்க, தனம் நீ சரவணனுக்காண்டி மல்லு கட்டுவ போல இருக்க. முத்தலகு பிரயாணம்லாம் எப்படி இருந்துச்சு? என் மீனாட்சி செல்லம் எப்படிரா இருக்க? பையன் எங்க? பூமி சொல்றாரு, டிராவல் முழுக்க ஒரே சத்தம், விளையாண்டுகிட்டே இருந்தான். தொட்டில்ல போடுங்க. சேத்தாவும் அமுதனும் எங்க? லக்கேஜ் எடுத்துக்கிட்டு இருக்காங்கம்மா, வந்துருவாங்க. டயர்டா இருக்கு, நான் உள்ள போறேன். சரிப்பா. ஆச்சி அம்மா கிட்ட வாமா. முத்தலகு சொல்றாங்க, தூக்க கலக்கத்துல இருக்கா, தூங்கட்டும், அப்புறம் தூக்கிக்கோங்க. முத்தலகு அது ஏன் குழந்தை சொல்றாங்க. என்ன அஞ்சலி சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க? உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன்ல, போய் ரெஸ்ட் எடு. ஆச்சி முத்தலகோட நல்லாதான் இருக்கா. ஆச்சிக்கு பூமியும் முத்தலகும் இருக்காங்க. எப்படி பேசிட்டு போறாங்க பாருங்கம்மா. நீ ஆத்திரப்பட்டு மாட்டிக்கிறாத. எனக்கும் அவங்க பண்றது சுத்தமா பிடிக்கல. மீனாட்சி கூட முத்தலகு பக்கம் சாஞ்சிட்டா. பொண்ணா ஒட்டிக்கிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? மேல வா பேசிக்கலாம் நீ சொல்றாரு. மீனாட்சி அஞ்சலிக்கு செம நோஸ்கட் கொடுத்தா போல இருக்கு. ஐ எம் சோ ஹாப்பிப்பா. சரவணா, மீனாட்சி அம்மானு கூப்பிட்டாதான் சந்தோஷப்படுறாங்க. அப்பனா உங்க அம்மாவை பழி வாங்க வேண்டாமா? சொல்றதை கேளு. எப்ப நீ பேசணுமோ அப்ப அப்பான்னு தான் கூப்பிடணும். வாயில இருந்து வர முத வார்த்தை அப்பான்னு தான் இருக்கணும். சரியாடா? நியாயமா பார்த்தா சரவணன் தான் அம்மான்னு கூப்பிடணும்னு ஃபீல் பண்ணிருக்கணும். நீங்க அதை பண்ணல. இதான் நானும் என் பையனை சேர்ந்து பிளான் பண்ணிட்டோம். நடக்க போவதை மட்டும் பாருங்க. மீனாட்சி என்ன மறந்துட்டாளா? முத்தலகு கூட இருந்தா காலத்துக்கும் என் பக்கத்துல வரவே மாட்டா. நீ எப்படி என் கழுத்துல தாலி கட்டிட்டு கைவிட்டானோ அதே மாதிரிதான் மீனாட்சியும். நான் அம்மாவா இருந்தாலும் அவளும் என்னை ஏமாத்ததான் போறா. நான் பூமியையும் விட மாட்டேன், மீனாட்சியையும் விட மாட்டேன். நீ கவலையே பட வேணாம். பூமியும் மீனாட்சியும் உன்னை விட்டு போகவே மாட்டாங்க. என்ன கன்வின்ஸ் பண்றதுக்காண்டி ஏதோ ஒண்ணு சொல்றியாமா? நாளைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போறோம். கோர்ட்ல ஆர்டர் கொடுத்துருவாங்க. நாளைக்கே உன் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆக போகுது. ஆச்சி பூமியோட பொண்ணுன்னு ப்ரூவ் ஆன பிறகு சரவணனை தூக்கிக்கிட்டு முத்தலகு இந்த வீட்டை விட்டு போயிருவா. நீ உன் வாழ்க்கையில போட்டியோ பொறாமையோ இல்ல. பூமி உன் கூட சேர்ந்து வாழணும். அதுக்கு மாத்திரம் மீனாட்சிய நல்லா இறுக்கமா புடிச்சுக்கோ. சட்டம் மூலியமா உனக்கு என்னென்ன நல்லதெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் நான் உனக்கு பண்ணி கொடுக்குறேன். பூமி மீனாட்சி பொண்ணுன்னு கோர்ட்ல நிரூபிச்சதுக்கு அப்புறம் முத்தலகுக்கு டைவர்ஸ் கொடுத்து அவளுக்கு எவ்வளவு பணமோ கொடுத்து இந்த ஊரை விட்டே துரத்திடுவோம். நாளைக்காண்டி தானே வெயிட் பண்ண, அது நாளைக்கே கிடைக்க போகுது. அஞ்சலி, இனிமேட்டு நீ பதட்டப்படாம நல்லா நிம்மதியா இருக்கலாம். இதை என்னால நம்ப முடியல. லைஃப்ல உள்ள எல்லா பிரச்சனையும் இந்த ஒரு கேஸ்னால முடிய போகுது. என்னோட அன்போட வழிமருந்தா முத்தலகு இந்த வீட்டை விட்டு போகணும்னு இப்பதான் வயிறு எரிஞ்சு சொன்னேன். நீ மாத்திரம் இல்லாட்டி இந்த வீட்டுல என்ன டிஷ்யூ பேப்பர் மாதிரி கசக்கி எரிஞ்சிருப்பாங்க. நம்ம ஜெயிக்க போறோம். நான் பூமியோட வாழ போறேன். நானு, பூமி, மீனாட்சி 3 பேரும் பேச்சியம்மா வாரிசா இந்த ஊர்ல தலை நிமிந்து இருக்க போறோமா? முத்தலகு பூமி வாழ்க்கையில இல்லாமலே போகட்டும். பொண்ணும் முத்தலகம் கடைசி நேரம் வர சேரவே முடியாது. முடிஞ்சதுமா முத்தலகோட வாழ்க்கை. அம்மா நம்ம ஜெயிக்க போறோமா? பூமிக்கு வக்கீல் கால் பண்றாரு. நாளைக்கு டிஎன்ஏ டெஸ்டுக்கு கோர்ட்டு ஆர்டர் கொடுத்துரும். நீங்க தப்பு பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணலாம். இனிமேட்டு உங்க லைஃப்ல நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு. யாருங்க போன்ல? நமக்காண்டி நேரம் வந்துருச்சு முத்தலகு. லாயர் போன் பண்ணாரு. நாளைக்கே டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றாரு. நெசமா வாங்க? நாளைக்கே வா முருகா. முத்தலகு உங்களை டீஸ் பண்ற அஞ்சலிக்காண்டி நம்ம வாழ்க்கையில ஏற்பட்ட பெரிய தடைய உடைக்க போறோம். ஜெயிக்க போறோம். சேர்ந்து ஜெயிக்க போறோம். நீ ஜெயிக்க போறது நானும் மீனாட்சியும் தான். என்ன ஜெயிக்க வைக்க பிறந்தவதான் என் பொண்ணு மீனாட்சி. மீனாட்சி தான் என் பொண்ணுன்னு இந்த கோர்ட்டு சொன்ன பிறகு ஊரு முன்னாடி உங்க மூஞ்சியை காட்ட முடியுமா? முத்தலகு பேச்சியம்மா கூட்டிட்டு வந்த மருமகன்னு இந்த வீட்டுல சுத்திக்கிட்டு இருந்தீங்களே, இனிமேட்டு அது சுக்கு நூறா உடைய போகுது. நீ மொத்தமா அவமானப்படணும்னு உங்களுக்கு எழுதி இருக்கு. அசிங்கப்படுங்க. பூமிய என்கிட்ட இருந்து பிரிச்ச நாள்ல இருந்து நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு சரியான கூலி கொடுக்க போறாரு கடவுள். முத்தலகு உங்க கூட உங்க பையன் சரவணன், அவனும் இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும். பையனோட எங்கேயாவது பொழைச்சுக்கோங்க. செம்ம செட்டில்மெண்ட் கிடைக்கும். பை பேபி. இந்தாங்க. என்ன அஞ்சலி இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கா? இல்ல பதில் சொல்லிக்குவோம் பூமி. இனிமேட்டு அவங்க கிட்ட பேசுறது அவசியம் இல்ல. சொர்ணத்துக்கிட்ட தனம் சொல்றாங்க, மன்னிச்சிருங்கம்மா, வர்ற அவசரத்துல தள்ளி விட்டுட்டேன். அப்படி என்ன தனம் தலை போற அவசரம்? நான் உன்னை கேட்பேன். நான் ஒட்டி கேட்டதா நீங்க தவறுதலா எடுத்துக்க கூடாது.
தனம் பேசுனதை கேட்டுட்டு விசாரிக்க வந்திருக்கேன்னு நல்லா தெரியுது. தனம் டிஎன்ஏன்னா என்னம்மா? அஞ்சலி முத்தலகு கிட்ட சவால் விட்டாங்கன்னு நடந்ததெல்லாம் சொல்றாங்க தனம். இந்த அஞ்சலிக்கு சாவு மணி அடிக்க போகுது, அதுதான் டிஎன்ஏ. பூமிக்கு பிறந்தவ இல்ல மீனாட்சின்னு ரத்த டெஸ்ட் மூலியமா பூமி நிரூபிக்க போறான். பூமி ஐயாவோட குழந்தை தானே மீனாட்சி, ரத்த டெஸ்ட் மூலியமா தெரிஞ்சிருமாமா? தெரிஞ்சிரும். அவனுக்கு பிறந்திருந்தா ரத்த டெஸ்ட் மூலியமா பாக்குறப்ப அவனோட குழந்தை தான் தெரிஞ்சிரும். இல்லன்னா இல்லன்னு வரும். பூமி முத்தலகோட சேர்ந்ததுனால அஞ்சலியோட நிழல் படலன்னு விரும்புறான். நாங்களும் நம்புறோம். பூமியோட பொண்ணு மீனாட்சின்னு தெரியலாட்டி அஞ்சலி பூமியை விட்டு போயிடுவா. மீனாட்சி பூமி ஐயாவோட குழந்தைன்னு வந்துச்சுன்னா வரக்கூடாது, வரவும் வராது. இந்த தனம் முத்தலகு பாவம். முத்தலகு அம்மாவும் சரவணனும் வீட்டை விட்டு போயிருவாங்களாமா? அஞ்சலி அப்படிதான் சொன்னாங்க. பூமி இல்லாம முத்தலகு இல்ல. இவ்வளவு நடந்தும் முத்தலகு பூமியை விட்டு பிரியவே இல்ல. முத்தலகு எந்த காலத்திலயும் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டாதான். முத்தலகுக்கு உசுரை விட தன்மானம் தான் ரொம்ப முக்கியம். இது இன்னொரு பொண்ணு கூட நினைவில்லாம வாழ்ந்துட்டாருன்னு தெரிஞ்சாலும் என் பையனோட இந்த ஊரை விட்டே போயிருவேன். சொந்தம் இதெல்லாம் நம்ம மரியாதைக்கு பிறகுதான். என் தன்மானமும் மரியாதையும் கேள்விக்குறியாகும்னா வாழ்க்கைய நானும் என் பையனும் நிச்சயமா ஏத்துக்க மாட்டோம். இன்னும் அஞ்சலை தூக்கணும், இல்லாட்டி நான் இந்த பையனோட வீட்டை விட்டு வெளியே போகணும். இதுல நான் உறுதியா இருக்கேன். திருவாலா முத்தலகு இன்று, ஆஸ்திரியாவின் நாணயம் செர்லிங் நாளை சந்திப்போம்.